கோல்வெல்ஸ் அகாடமிக் சார்பாக வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ செக்ஷன்ல பிஎட் செமஸ்டர் 1 எஜுகேஷனல் சைக்காலஜி யூனிட் 2 உடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். யூனிட் 2 அட்டென்ஷன், பெர்செப்ஷன் அண்ட் மெமரி. டிஃபைன் அட்டென்ஷன், கவனம், வரையறு. வாட் இஸ் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன், கவனத்தின் அளவு என்ன? வாட் இஸ் பெர்செப்ஷன், புலனுணர்வு என்றால் என்ன? Define memory, நினைவு, வரையறு. What is forgetting, மறதி என்றால் என்ன? Define distraction of attention, கவன சிதறலை வரையறு. What is memory span, நினைவக இடைவெளி என்றால் என்ன? What is sensation, உணர்வு என்றால் என்ன? What are the types of memory, நினைவகத்தின் வகைகள் என்னென்ன? What are the sign of good memory, நல்ல நினைவாற்றலின் அறிகுறிகள் என்ன? Write a note on cause of forgetting, மறதிக்கான காரணங்களை குறித்து ஒரு குறிப்பு எழுதுக. Define attention, explain the factor of attention. கவனம் வரையறு, கவனத்தின் காரணிகளை விளக்குக. Describe the law of perception, புலனுணர்வு விதியை விவரி. Distinguish between perception and sensation, புலனுணர்வுக்கும் உணர்வுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை வகைப்படுத்தி எழுதுக. Discuss the techniques of promoting better memory in people through classroom situation. வகுப்பறை சூழ்நிலை மூலம் மாணவர்களிடையே சிறந்த நினைவகத்தை உருவாக்கும் நுட்பங்களை பற்றி விவாதிக்கவும். Describe briefly the theory of forgetting with illustration stating their merits and limitations. மறதியின் கோட்பாடை விவரி, அவற்றின் நன்மைகள் மற்றும் வரம்புகளை குறிப்பிடுக. All the best to everyone. இந்த செக்ஷன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கோம், நல்லா எழுதுங்க. Prepare well. All the very best to everyone. Thanks a lot for watching. All the best once again. Thank you.